ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காலையிலே சூரிய வெளிச்சத்தை நாம் காணும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருகிறது. நாம் எழும்போது, படுக்கை விட்டு எழும்போது நமக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கிறது. ஒரு புதிய நாளை ஆண்டவர் தந்து விட்டார் என்று சொல்லி நினைக்கும் போது ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, சங்கீதம் 121:7 தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord shall preserve thee from all evil. எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளுகிற ஆண்டவரை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சடுதியில வரக்கூடிய சூழ்நிலைகள், ஆபத்துகள், எதிர்பாராமல் வரக்கூடிய தீமைகள், துர்ச்செய்திகள், இவை எல்லாவற்றையும் மத்தியில ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்வாராம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நமக்கு எதிராக எந்த ஒரு சூழ்நிலை வராதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே மந்தைகளுக்கு முன்பதாக மேய்ப்பன் போவாராம். அந்த ஆபத்துகளை ஆடுகளுக்கு வருவதற்கு முன்னாக மேய்ப்பன் சந்தித்து விடுவாராம். இந்த ஆடுகளை தீமையிலிருந்து விலக்கி காப்பார். அதே போலதான் நம் ஆண்டவர் நமக்கு முன்னாக செல்லுகிறார். அந்த ஆண்டவர் எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். கவலைப்படாதிருங்கள். நம் வாழ்க்கையில வரவேண்டி இருந்த எல்லா தீமைகளையும் ஆண்டவர் சுமந்து கொள்வார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கும் போது அவருடைய கரத்திற்குள்ளாக நம்மை மூடி மறைத்து சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் தீமையினால் நிறைந்த உலகம் என்று அறிகிறோம். இந்த உலகம் எப்பக்கம் திரும்பினாலும் நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய சூழ்நிலை தான் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா தீங்குக்கும் உன்னை நான் விலக்கி காப்பேன். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை காப்பார். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை சுமப்பார். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை கடைசி வரை வழிநடத்தி செல்வார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரை, கவலைகளை துடைத்து எல்லா தீங்குக்கும் துர்ச்செய்திகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி காத்து நம்மை மீட்டு கருத்துக்குள்ளாக மூடி மறைத்து பலப்படுத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் செய்திக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்க உம்மால் மட்டும் முடியும் என்று அறிகிறோப்பா. இந்த நாளிலே துர்ச்செய்திகளுக்கு விலக்கி போடும் அப்பா. பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து ரட்சித்து உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீரங்களை சுமந்து கொள்ளும் அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்று ஒரு விசேஷித்த அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.